நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, என்ன கோபப்பட மாட்டீங்களே நான் சொன்னா? இல்ல சார், சொல்லுங்க. நிஜமா தான். ஒரு சக்தி தானே அண்ணாமலையை உசுப்பி விடுகிறது. எந்த சக்தி அது? யார் அது சக்தி? ஏதாவது ஒரு அடிஷனல் போட்டு விட்டுறாங்க, இல்ல சப்ட்ராக்ஷன் பண்ணி விட்டுறாங்க. அது சீட்டுகளாக மாறுமா மாறாதா என்றால் என்னுடைய கருத்து, அது பாஜக வந்தாலும் சரி, வேறு சக்திகள் வந்தாலும் சரி, திமுக என்பது ஒதுங்கிவிடும். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் the top political analyst, the one and only, right from Delhi, மிஸ்டர் ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன். நமஸ்காரம் கணேஷ், நமஸ்காரம். அதாவது என்ன சொல்றது, ஒரு பிளாட் கொஸ்டின்ஸ் மாதிரி, செந்தில் பாலாஜி அப்ரூவர் ஆக போகிறார் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. இங்க பாஸ்கர்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? My dear Bhaskar, through Dr. Ganesh, I want to get in touch with you and online I am telling you, செந்தில் பாலாஜி அப்ரூவர் ஆகிறாரோ இல்லையோ, நான் சொன்னது உண்மைதான். அப்பொழுது இருந்த நிலைமை வேறு, இப்பொழுது அவர் மந்திரி பதவியிலிருந்து ராஜினாமா செய்த பிறகு நிலைமை வேறு. அவருடைய தம்பி என்றும் கைதாகலாம், கைதானால் அவர் தம்பி தான் அப்ரூவர் ஆவார தவிர செந்தில் பாலாஜி ஆக மாட்டார். காரணம், தம்பி he will spill the beans about the first family, திமுகவோட ஃபேமிலி பத்தி. ஆமா, அப்போ you will have the real approver status for his brother, not செந்தில் பாலாஜி. அதுதான் என்னுடைய கருத்து பாஸ்கர். அவர் பாஜகல இணையத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு? இல்ல கடை. ஓகே, ரைட் சார். அவரே தான் இன்னொரு கேட்டிருக்கிறாரு, என்ன அப்படின்னா, ஸ்டாலின் எடப்பாடி ரகசிய கூட்டணி இருக்கா அப்படின்ற மாதிரி. இருக்கு. எப்படி பாஸ்கர்? ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா இருக்கிறாங்க. 2024ல அடிச்சுக்க போறாங்க, 2026ல அடிச்சுக்க போறாங்க. அது என்னன்னா, பிஜேபி உள்ள விடக்கூடாது, காங்கிரஸ் பாக்கெட்ல போட்டுட்டாங்க. நேஷனல் பார்ட்டி வரக்கூடாது, ரீஜனல் பார்ட்டிஸ் டாமினேஷன் இருக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியினுடைய அப்ரோச் பாருங்க, காங்கிரஸ் வரும்னு எதிர்பார்த்தாரு, விசிகா வரும்னு எதிர்பார்த்தாரு, வரல. இப்ப விசிகா நேத்தி ஆல் இண்டியா பார்ட்டி ஆக்கிறேன்னு சதர்ன் ஸ்டேட்ஸ் முழுக்கல எனக்கு ஒரு பானை சின்னம் வேணும்னு நேத்தி எலெக்ஷன் கமிஷன்ல அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. இது நடுவுல எடப்பாட்டியை கட் பண்ணிட்டு கூட இருக்க மாதிரி இருந்து அண்டி பகை வைத்து கூட இருந்து குழி தோண்டி பறித்தவர் மு.க. ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியை. சட்டமன்றம் நடக்கும் பொழுது இருவரும் அப்படி எங்க ஜெயலலிதா அம்மையார் நச்சு சக்தி, தீய சக்தி திமுக என்று சொன்ன பிறகு இவர் எங்க கலைஞரை பத்தி அப்படி புகழறார் அசம்பிளியில. அதையும் தவிர ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி அப்பாவுக்கு சீஃப் மினிஸ்டர் ரூலிங் பார்ட்டியினுடைய லீடர் ஆஃப் தி ஹவுஸ் சஜஸ்டிங் உதயகுமாரை துணைத் தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஆக்குங்கள், நான் வரவேற்கிறேன் சொல்றாரு. தப்பு. இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஆஃப் டிஎம்கேக்குள்ள எப்படி ஏடிஎம்கேக்குள்ள எப்படி டிஎம்கே போக முடியும்? அதனாலதான் விருந்தாளி பங்காளி எதிராளின்னு வச்சிருந்து பங்காளி ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க. எதிராளி பிஜேபி உள்ள விடக்கூடாதுன்னு பார்த்துட்டு. ஆனா அதே இது எடப்பாடி பழனிசாமியினுடைய சில கேசஸ்லாம் வித்ட்ரா பண்றதுக்கான சங்கேதங்கள்லாம் வந்துட்டு இருக்கீங்க. ஓ, சோ அப்ப பிஜேபியோட வளர்ச்சியை பார்த்து போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ஒரு டென்ஷன்ல தான் ஓகே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்துக்கலாம், we will rule தமிழ்நாடு, பட் பிஜேபி உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. அந்த நீங்க எக்ஸ்பிளைன் இட் வெரி வெல் டாக்டர் கணேஷ். பாஸ்கருக்கு இன்னும் புரிதல் வந்திருக்கும். இன்னும் புரிதல் வேண்டும் என்றால், பாஜக வளர்ச்சி குறைந்தது 15 முதல் 20% வரை வரக்கூடும் தமிழக அரசியலில். அது சீட்டுகளாக மாறுமா மாறாதா என்றால் என்னுடைய கருத்து, சிலது மாறும் சிலது மாறாது. ஆனால் 2026 அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி என்பவர் வைகோ மாதிரியும் விஜயகாந்த் பிரேமலதா மாதிரியும் ஆகிவிடுவார். திமுக என்பது 2 திமுக தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன்னு அண்ணா திமுக, இன்னொன்னு திமுக. இப்ப அண்ணா திமுக காலி பண்ணிட்டாங்க, பிஜேபி இருக்கிறது திமுக ஒன்றிதான். அத 26 to 31 இருக்கு பாருங்க, அந்த 5 years. அந்த 5 yearsக்குள்ள நரேந்திர மோடி 24 to 29 இருப்பாரு. அதுக்குள்ள நல்லா வளர்த்துருவாங்க. இப்ப பாருங்க,
நரேந்திர மோடி 26 தான் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. 22, 23, 24ல 26 டைம்ஸ். ஐ ஹேவ் கால்குலேஷன். நான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். என்னத்துக்கு அர்த்தம்? கட்சி வழக்கு தானே போறாரு. காங்கிரஸ் மாதிரி அடகு வச்சாரா? செல்வ பெருந்தகையை போட்டுட்டு விசிகாவை கலப்பி விட்டாங்க. செல்வ பெருந்தகை வந்து நேத்தி பாருங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து செல்வ பெருந்தகை வந்ததுனால அவர் தான் ஏமாந்து போனாரு. காங்கிரஸ் வரமாட்டேன்ட்டாங்க ஏடிஎம்கேட. ஆமா ஆமா. எப்படி சார் செல்வ பெருந்தகை திடீர்னு வந்து போட்டிருக்காங்க? அது வந்து கொஞ்சம் அதுவும் வந்து கேஸ் அழகிரிக்கு ஒரு மூக்கொடப்பு. திமுகவிற்கு ஆதரவு. செல்வ பெருந்தகை என்பவர் திமுகவின் பி டீம். அவரும் பீட்டர் அல்போன்ஸும் திமுகவிலே சேர்ந்து விடலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அழிந்து விட்டது. அதனால்தான் 2 எம்எல்ஏ விஜயதரணி அண்ட் 1 more எம்எல்ஏ, 2 எம்பில வெளில வந்துடுறாங்களே இப்போ. ஆமா, அவங்க பிஜேபியில சேர போறதா ஒரு நியூஸ் எல்லாம் வந்துச்சு. பட் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் அங்க ஒரு கசகசப்பு, பளபளப்பு, சலசலப்பு வந்துருச்சு இல்ல. அதனால பாருங்க, காங்கிரஸ்காரங்க வந்து டிஎம்கேக்கு வேலை செய்ய மாட்டான் சார். இதுல ஏதி வச்சுங்க சார். One section of Congress will not vote for DMK. ஏதி வச்சுங்க கணேஷ். பட் பிஜேபி வந்து இன்னும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க. வேண்டாம் சார். அவங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கினாலே அலையன்ஸ் வரும் சார். ஓகே, அவங்க குழப்பத்தை தான் உண்டாக்குறாங்க சார். இல்ல அப்பனா ஏதோ ஒரு சக்தி தானே அண்ணாமலையை உசுப்பி விடுகிறது. எந்த சக்தி அது? யார் அது சக்தி? அண்ணாமலையா? இல்ல, அண்ணாமலைக்கு மேல் யார் இருக்கிறார்கள் பாஜகவில்? சோ அவங்க தானே இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ண காரணம் என்ன என்று கேட்டால், அந்த பாஜக தலைமையுடன் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வீக்னஸை காமிக்கிறார், பலவீனத்தை காண்பித்தார். அதனால அந்த எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே சார். பட் இருந்தாலும் ஒரு சீட்டு கூட வாங்க முடியல அப்படின்ற வேண்டாம். திருப்பூரால வாங்கினாங்களா? வெஸ்ட் பெங்கால்ல வாங்கினாங்களா? எங்க 84ல 2 எம்பி இருந்துட்டு 2023 303 எம்பி வந்திருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு நாள் வரும் சார். 2631 பாயிண்ட் ஃபார் பிஜேபி. நோட் டவுன் ஃப்ரம் மீ. நான் வந்து அந்த சமயத்தில் தங்களுடன் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆண்டவன் என்னை விட்டு வைத்தால். இருந்தாலும் 2031 கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வரும். அது பாஜக வந்தாலும் சரி, வேறு சக்திகள் வந்தாலும் சரி, திமுக என்பது ஒதுங்கிவிடும். அதே மாதிரி நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, நாம் தமிழருக்கு வந்து அந்த கொடி கிடைச்சிடும், சின்னம் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு இன்டர்வியூ அதுல வந்து இப்ப சிம்பிள் ஆர்டர்னு ஒண்ணு இருக்குது கணேஷ், எலெக்ஷன் கமிஷன்ல. அதற்கு என்று சில வழக்கறிஞர்கள், ஸ்பெஷலைஸ்டு வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். எப்படி வந்து வயிற்று வலிக்கு ஒரு டாக்டர், கண்ணுக்கு ஒரு டாக்டர், மூக்கு ஒரு டாக்டர், கண்ணுக்கு பல்லுக்கு ஒரு டாக்டர் சொல்றோமோ, அதே மாதிரி தேர்தல் கமிஷனில் தேர்தலுக்கு என்று சில வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். தேர்தல் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸை படித்தவர்கள். சிம்பிள் ஆர்டர்னு ஒண்ணு இருக்குதுங்க. சரி, ஓகே. அதுல இப்ப பானை சின்னம் கொடுத்தாலும் சரி, முரசு சின்னம் கொடுத்தாலும் சரி, சீமானுக்கு கொடுக்கக்கூடிய விவசாயிகள் சின்னம் கொடுத்தாலும் சரி, அந்த விவசாயியோட செய்யற கையில ஒரு கொடி கொடுத்துருவாங்க. ஒரு அடிஷனல் பாயிண்ட் இந்த டிராயிங். ஓகே. ஆனால் உயிரினங்கள் சின்னமாக இருக்கக்கூடாது என்பது சுப்ரீம் கோர்ட்டினுடைய தடை. அதனால உயிரினங்களை தரமாட்டாங்க. மீதி அதான கொடுத்துறாங்க. பட் அதே சிம்பிள் இப்ப இருக்கிற அதே சிம்பிள் கிடைக்குமா சார்? இல்லன்னா வந்து ஜஸ்ட் ஒரு ஆட் ஆன் மாதிரி அதே சிம்பிள் கிடைக்காது. உதாரணத்துக்கு சொல்லி பழைய சிம்பிள்ல ஏதாவது ஒரு அடிஷனல் போட்டு விட்டுறாங்க, இல்ல சப்ட்ராக்ஷன் பண்ணி விட்டுறாங்க அந்த டிராயிங்ல. ஓகே, சோ அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் முடிவு தான் ஃபைனல். அதை சுப்ரீம் கோர்ட் முத்திரை கொடுத்து விடுவார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு கண்டிப்பாக விவசாய சின்னம் கிடைக்கும் பை மார்ச் ஃபர்ஸ்ட் வீக். அதே மாதிரி விசிகாவிற்கும் பானை சின்னம் கொடுத்து விடுவார்கள், பொது சின்னம். ஓபிஎஸ் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் வந்து இரட்டை இலை சின்னத்தை தான் அவர் வந்து நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் அவரு எந்த தைரியத்துல சார் இன்னும் பேசிட்டு இருக்கிறாரு? பகல் கனவு. ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் மேல இருக்கக்கூடிய துவேஷம், ஒரு காரம், கசப்பு. அதான் எப்படி ராகுல் காந்திக்கு கசப்பு இருக்கிறதோ மோடி மீது, அதே மாதிரி ஓபிஎஸ் பெரியவருக்கு எடப்பாடி பெரியவர் மீது கசப்பு இருக்கிறது. அந்த கசப்பு தான் வெளியாகிறது, வேற ஒன்றும் இல்லை. பட் ஏன் சார் பாஜகவும் அவரை வந்து மதிக்க மாட்டேன்றாங்க? ஏன்னா வந்து இவ்வளவு நாளா வந்து பிஜேபியோ மோடியோ விசுவாசமா தானே சார் இருக்கிறாரு. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல,
என்ன கோவப்பட மாட்டீங்களே நான் சொன்னா? இல்ல சார் சொல்லுங்க. நிஜமா தானே? நிஜமாதான். ஓபிஎஸ் வந்து அதிகமாக பேசுகிறார் என்று பாஜகவினர் நினைக்கின்றனர் மத்திய அரசாங்கத்தில். சில விஷயத்தில் நாங்க போய் சேருங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியினுடைய அமைச்சரவையில் துணை முதலமைச்சராக சேருங்கள் என்று நரேந்திர மோடி சொன்னார். அதனால்தான் சேர்ந்தேன்னு சொன்னது ஒரு அரசியல் சூழிசெடல் பாயிண்ட்ங்க. அது தனக்கு தற்கொலை முயற்சி செய்யும் மாதிரி ஆயிடும் அரசியலில். அது சொல்லக்கூடாது. அதெல்லாம் வெளில சிலதெல்லாம் வெளில கூடமா விட்டுட்டு போயிடுவாங்க. இப்ப பாருங்க, கமல்நாத் சரி, விஜயதாரணி சரி, காங்கிரஸ்ல இருந்து வெளில வரேன்னு வெளில ஒரு பூதத்தை கிளப்பி விட்டாங்களே தவிர காங்கிரஸ்ல உள்ள நெகோசியேட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. அதே மாதிரி கமல்நாத் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு. சோ இதெல்லாம் ஒரு சைட்ல வரும். அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கூடாது. ஓபிஎஸ் வந்து நம்பிக்கை இழந்தவர், பாஜக நம்பிக்கை துரோகம் செய்தவர் என்று கூட பாஜக சில முக்கிய தலைவர்கள் கருதுகிறார்கள். ஏன்னா அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் நான் மோடி சொல்லிட்டு சேர்ந்தேன்னு சொன்ன தப்பு. 4 வருஷம் பதவியை அனுபவித்து விட்டு 5வது வருடம் அதை ஓப்பனாக வெளியே சொல்லுவது என்பது மாபெரும் ஒரு பர்சனல் கான்ஃபிடென்ஷியாலிட்டி மாதிரி. அவ்வளவு பெரிய ஒரு லீடரை வந்து அவர் சேர்ந்தனால்தான் நான் சேர்ந்தேன் அப்படின்ற மாதிரி. நான் வந்து தமிழ்நாடுல வந்து அது ஒரு பெரிய இதுவாயிடுச்சு இல்லையா? அதிமுக was backed by BJP all the time. Last and final question sir. OPS and TTV இன்னும் நெகோஷியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க பாஜகவோட. பட் இருந்தாலும் வந்து பேரம் வரல. அவங்க தனியா ஒரு 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 கட்டமைப்பு இல்லாட்டினா 4வது அலையன்ஸா வந்து அவங்க தனியா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படி போனா அதுவும் பாஜகவுக்கு ஒரு லாஸ் தானே? எப்படி சார்? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். எது இருப்பினும் திமுகவிற்கு அது எதிர்வினையாகத்தான் முடியும். திமுகவிற்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் சிதறும். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும். அது மத்திய பாராளுமன்றத்தில் 33, 34 வாங்குவே. ஆனால் இந்த மாதிரி எதிர்கட்சிகளிடையே இருக்கக்கூடிய சிதறி அடித்ததில் அது 2026 அதிமுகவைத்தான் பாதிக்கும். தமிழக சட்டசபை தேர்தலில் அந்த 24 முதல் 26 முதல் இருக்கக்கூடிய 2 வருடங்களில் 1.5 வருடத்தில் குறிப்பாக சில அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் பாஜகவில் சேருவார்களா, திமுகவில் சேருவார்களா, காங்கிரஸ்ல சேர மாட்டாங்க. வேற ஏதாவது கட்சியில சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சோ ஆக மொத்தம் ஏடிஎம்கே இதுல வந்து ஸ்குவீஸ் ஆயிடும். அதை சரி பண்ணுவதற்கு இப்பொழுதிலிருந்து தயாராகிறார் டிடிவி தினகரன். அதுதாங்க ஸ்டோரி. இப்ப வந்து டிடிவி தினகரனும் பாஜகவும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். பாஜக வந்து டிடிவி தினகரனை அதிகமாக நம்பினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கணேஷ், ரொம்ப ரொம்ப நன்றி சார், நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோ இன்று புதியதாக பாஸ்கர், நிம்லேக்கர் எல்லாம் பார்த்த மாதிரி அடுத்தது எல்லார் கேள்வியும் போடுங்க, கீழே பிரிண்ட் பண்ணிடுங்க கணேஷ். இந்த கேள்வி அவர் பேர் கேட்டீங்கன்னா ஜோரா இருக்கும். அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் இப்பொழுது 2 புது நபர்களை அமெரிக்காவில் சேர்ந்து கொண்டு விட்டேன், பாஸ்கர் அண்ட் நிம்லேக்கர். ஆமா சார், நிச்சயமா. தேங்க்யூ சோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறது வரை நன்றி, வணக்கம் சார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.